ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 51 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சாயும் ஷீனும் இருக்கிற பிக்சர் புக்கை சாய் கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு டிராயிங்கை பாப்பா ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க அப்படின்பா. ஆமாம், அந்த டிராயிங்கை வரையும் போது சாய் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா அவன் மனசுல இருந்து சிரிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது யாமட்டோ சாயோட பேக் பேக்கை செக் பண்ணுவாரு. பிங்கோ புக்கை பார்த்துட்டு மனுஷன் ஷாக் ஆகி இது எதுக்கு கொண்டு வந்தான் அப்படின்ட்டு பார்ப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீயூனியன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாய் சாஸ்கே இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிருப்பான். டோரை ஓபன் பண்ணி பார்ப்பான். சாஸ்கேவோட ட்ரெஸ்ல பின்னாடி உச்சிகா கிளானோட கிரஸ்ட் இருக்கும்ல, அதை பார்ப்பான். யாமட்டோ நருட்டோ அண்ட் சக்குரா கிட்ட இது சாயோட பேக்ல இருந்துச்சு, இது ஆன்பு பிளாக் ஆப் மெம்பர்ஸ் வச்சிருக்க டார்கெட்ஸ்க்கான ரெக்கார்ட் அசாசினேட் பண்றக்கு அப்படின்பாரு. இத பிங்கோ புக்குன்னு சொல்லலாம், மர்டர் பண்றக்கான லிஸ்டா அப்படின்னு நருட்டோ ஷாக் ஆவான். சாய் அவனோட ஸ்க்ரால ஓபன் பண்ற மாதிரி காட்டுவாங்க. சக்குரா அந்த போட்டோஸ் இருக்க எக்ஸ் மார்க்ஸை பார்த்துட்டு யாமட்டோ கிட்ட இது என்னன்னு சொல்லி கேட்பா. ஒருத்தனோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா அவன் செத்துட்டான்கிறத மார்க் பண்ற மாதிரி அப்படின்பாரு யாமட்டோ. இது ஏன் சாய் கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. சாய் பிரஷ் எடுத்து டிரா பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பிங்கோ புக்ல ஒரு பேஜ் எடுத்து இதை பாருங்க அப்படின்பாரு. பார்த்தா அதுல சாஸ்கேவோட போட்டோ இருக்கும். இதை பார்த்த சக்குராவுக்கும் நருட்டோவுக்கும் ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். சாஸ்கே போட்டோ இதுல என்ன பண்ணுதுன்னு. சாய் பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் அப்படின்பா. யாமட்டோ சாஸ்கேவோட போட்டோல எக்ஸ் மார்க்கே போடல, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இதுக்காக தான் எல்லாமுமே வா அப்படின்பாரு யாமட்டோ. என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பான் நருட்டோ. சாய் அவனோட மிஷன் ஒன்னும் ஒரோச்சிமாருக்கும் டான்சோவுக்கும் இடையிலான தொடர்பு கிடையாது அப்படின்பாரு யாமட்டோ. சாய் பாத்தீங்கன்னா சாஸ்கேவோட ரூம்குள்ள 3 ஸ்னேக்ஸ் அனுப்புவான். இந்த மொத்த நேரமும் சாயோட ரியல் மிஷன் அப்படின்பாரு யாமட்டோ. சாஸ்கே கிட்ட அந்த 3 பாம்புகளுமே நெருங்கும். யாமட்டோ சாஸ்கேவை கொல்றது தான் அப்படின்பாரு. இதை கேட்ட நருட்டோவும் சக்குராவும் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. சாஸ்கே பக்கத்தாலே நெருங்கிருங்க. நருட்டோ இதை ஏத்துக்கவே மாட்டான், அதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆஃப்டர் ஆல் இதுக்கு முன்னாடி சாஸ்கேவை காப்பாத்த போறதா சொன்னான், அப்புறம் அவன் அடி மனசுல இருந்து உண்மையா சிரிச்சான் அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது சாய் பாத்தீங்கன்னா ஷின் கிட்ட இந்த ஒரு டிராயிங்கை தான் நான் காமிக்கணும்னு நினைச்சேன், இது எங்க கனவுக்கான பிக்சர் அப்படின்னு இருப்பான். அதை பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இப்ப இருக்கக்கும் அப்ப இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போது ஒருவேளை உன்னை ஏமாத்துறதுக்காக அப்படி நடிச்சிருந்தா அப்படின்பா சக்குரா. சாய் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் டான்சோவோட ஒரு கருவி, அவ்வளவுதான், எனக்கான அடையாளம் கூட கிடையாது, அதனால நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் அது பாயிண்ட்லெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த விஷயத்தை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. யாமட்டோ இந்த பிங்கோ புக்கோட ஓனர் உண்மையாலுமே எது வேணாலும் செய்யக்கூடியவன் தான். தோ சாஸ்கே பக்கத்தால இருக்கான இவனை பாருங்க, ஹிடன் மிஸ்டரோட ஜொனின் லீஃபுக்கு எகைன்ஸ்டா அதிகப்படியான கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவன் அவனையே சாய் கொண்டிருக்கான் இல்லையா அப்படின்னு சக்குரா கேட்கும். அவனை டிஃபீட் பண்ற அளவுக்கு அவன் ஒன்னும் ஈஸியான ஆப்போனன்ட் கிடையாது. இதுல ஃபேக்ட் என்னன்னா சாய்னால அவனை கொல்ல முடியும்னா அவனோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக அவன் எது வேணாலும் பண்ணுவான். ஒருத்தனை நடிச்சு ஏமாத்தறலாம் அவனுக்கு கை வந்த கலை, சிரிச்சே சாதிச்சிருக்கான் அப்படின்னு கடுப்பாவா சக்குரா. இதுக்கு முன்னாடி என்ன போலியா சிரிச்சு ஏமாத்தனில, அப்படிதானே ஃபேக் ஸ்மைலை யூஸ் பண்ணும், இதை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சிரிச்சிருப்பான். இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் எப்படா பல்ல காட்டுறேன்னு நருட்டோ கடுப்பா இருப்பான். ரொம்பவுமே கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட சிரிச்சோம்னா ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் எந்திரிச்சு அது போலியா இருந்தாலும் தான் யாரா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஏமாந்துருவாங்கன்னு புக்ல சொல்லியிருக்கு அப்படின்னு இருப்பான் இல்லையா. அந்த விஷயத்துல பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இந்த பிங்கோ புக்ல இருக்க லிஸ்ட் பார்க்கும் போதே நல்லா தெரியுது, லீஃப்க்கு டேஞ்சரஸா இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொல்றக்கு அசைன் பண்ணிருக்காங்க சாய. அந்த வகையில சாஸ்கேவுமே டேஞ்சரஸான ஆளு தானே அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது நருட்டோ கோவப்படுவான். அந்த 3 ஸ்னேக்குமே சாஸ்கேவை நெருங்கிரும். யாமட்டோ டான்சோவோட இலக்கே ஒரோச்சிமாருக்கு புதுசா எந்த உடம்பும் கிடைக்க கூடாதுங்கிறது தான். அதுக்காக தான் சாஸ்கேவை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பான். அதனால தான் ஒரோச்சிமாருவை அப்ரோச் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான் சாய். அவங்க லீஃபுக்கு துரோகம் பண்ணல, கிராமத்தோட நன்மைக்காக பண்ணிருக்காங்க. இது மொத்தமாவே ஆப்போசிட்டா இருக்கு. எக்ஸாக்டா ஹார்ட்லைன் மிலிட்டரி ஃபேக்ஷன்ல இருந்தவங்க எல்லாருமே இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க
இது கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்கக்கான நேரம் கிடையாது. சாய்க்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, டான்சோ என்ன திங்க் பண்றான், இதெல்லாம் முக்கியமே இல்ல. சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு சாயை போய் பார்க்கணும், சாஸ்கேவை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு நருட்டோ சொல்லவும், நருட்டோ சொல்றது தான் சரி, சாயோட சக்கராவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணேன், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் இருக்க பக்கம் போவாரு. நருட்டோ ஃபாலோ பண்ணி போவான். சக்குரா சாயோட பிக்சர் புக்கை பார்த்துட்டு, சாய் சாஸ்கேவை தான் கொல்றக்கு வந்திருக்கானா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அவனை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சக்குரா சாயோட பிக்சர் புக்கை அவளோட பேக் பேக்ல வைப்பா. சாஸ்கே கிட்ட அந்த 3 ஸ்னேக்குமே நெருங்கி இருக்கும்ல, அதை சென்ஸ் பண்ணிட்டு அங்க எவன்டா இருக்காது அப்படின்னு சாஸ்கே கத்தவும், சாய் லைட்டா பின்னாடி போயிட்டு, அப்ப நான் வந்ததை கண்டுபிடிச்சிட்டியா, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மூவ் நான் தான் வச்சிருக்கேன், எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சாய் சொல்லவும், உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு சாஸ்கே கேட்கவும், லார்ட் டான்சோவோட நோக்கமே உன்னை கொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணுவான். யாமட்டோ நருட்டோ சக்குரா சாய் இருக்க இடத்துக்கு வருவாங்க. சாய் சாஸ்கே கிட்ட, ஆனா நான் உன்னை லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறக்காக வந்தேன் அப்படின்பா. மொத்த சீனுமே மாறி இருக்கும். சாய் சிரிச்சுக்கிட்டே, ஃபர்ஸ்ட் உன்னை கொல்ற நோக்கத்தோட தான் நான் வந்தேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் ஒருத்தன் தான் மற்றவங்களை விட நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு நருட்டோ சொன்ன விஷயத்தையும் சக்குரா நருட்டோ சாஸ்கேவை அவனோட பிரதரா திங்க் பண்றான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு, சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், அது உன் கூட டீம் அப் ஆகணும்னாலும் சரி அப்படின்னு சொன்ன விஷயத்தையும், அவன் என்ன பீஸ் பீஸா வெட்டி போட்டாலுமே சாஸ்கேவை எப்படியாச்சும் ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும், சாஸ்கே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்களுக்குள்ள ஸ்பெஷலான ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு, நான் உங்களோட அந்த பிணைப்பை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாய் சொல்லவும், சாஸ்கே பாண்டா அப்படின்பா. யாமட்டோ நருட்டோ சக்குரா வரத காட்டுவாங்க. ஏண்டா என் தூக்கத்தை இதுக்காக தான் கெடுத்தியா அப்படின்ட்டு காண்டாவான் சாஸ்கே. இந்த கோஎஷன் சொல்லி ஜுட்சு பண்ணிருப்பான் இல்லையா சாஸ்கே, எமோஷனே இல்லாத சாய்க்கே பயம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு விஷயத்துல இருந்து தவிர்க்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சாய் அவனோட ஸ்னேக்கை யூஸ் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா அந்த பேஸோட ஒரு போர்ஷனே மொத்தமா வெடிச்சிடும். இந்த சவுண்டை கேட்ட டீம் கக்காஷி ஸ்டாப் ஆயிருவாங்க. என்ன சத்தம் இது அப்படின்பா நருட்டோ. என்னால சாயோட சக்கராவை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்பாரு யாமட்டோ. அந்த வழியாவா அப்படின்பா சக்குரா. வெளியே இருக்க யாமட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா காபுட்டோ கிட்ட இது என்னடா திடீர்னு வெடிக்குதுன்னு சொல்லி கேட்பாரு. காபுட்டோ மைண்ட்குள்ள, இது சாஸ்கேவா தான் இருப்பான், கண்டிப்பா அவன் முடிச்சிருக்கணும், இவன் ஏன் தான் எப்ப பார்த்தா பேட் மூட்லயே இருக்கானோ அப்படின்னு திங்க் பண்ணுவான். அந்த புகையில களைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாய் அப்படியே எந்திரிப்பான். இந்த பாயிண்ட்ல சாஸ்கேவை அப்ரிஷியேட் பண்ணுவான். எக்ஸாக்டா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நருட்டோவை அந்த ஸ்னேக் யூஸ் பண்ணி கட்டி போட்டு வச்சிருக்கும் போது சக்குரா வந்து அதை பிச்சு வீசி இருப்பா. அந்த அளவுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு திங்க் பண்ணிருப்பான் சாய். அந்த வகையில இந்த ஒரு ஜுட்சுவை பிரேக் பண்றதுக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்திருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் சாய். அந்த இடத்தை நோக்கி யாமட்டோ நருட்டோ அண்ட் சக்குரா 3 பேருமே ஓடுவாங்க. சாய் அப்படியே பொறுமையா எந்திரிச்சு பார்ப்பான். அந்த பாதி போர்ஷன் வெடிச்சிருக்கும் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் நிப்பாங்க. அங்கிருந்து சாயை பார்த்த சக்குரா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்டால ஓட ஆரம்பிச்சிருவா. யாமட்டோ தடுக்க ட்ரை பண்ணியும் ஓடுவா. அவ வந்த வேகத்துல சாயை குத்திடுவாளுங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. சட்டையை புடிச்சிட்டு, நீ நிஜமாலுமே எதுக்காக தாண்டா வந்த, எத்தனை தடவை தாண்டா எங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன்ட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பா. சாஸ்கே சக்குரா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த வாய்ஸ் அப்படின்ட்டு திரும்பி பாப்பா, மொத்தமாவே ஸ்டன் ஆயிருவா. சாஸ்கேவான்ட்டு பாப்பா, அவ கண்ணுல இருந்து தண்ணியே வந்துரும். இதை பார்த்த நருட்டோ அவனும் ஓட ஆரம்பிப்பான். கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து திரும்ப ஓடி வருவான். அங்க போய் மேல பார்க்கும் போது அவனுக்கு கிளார் அடிக்கும். கண்ணை வைடா ஓபன் பண்ணி பார்ப்பான். சாஸ்கே அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே நருட்டோவை பார்த்துட்டு, நருட்டோ நீயும் வந்திருக்கியா, அப்படின்னா கண்டிப்பா கக்காஷியும் இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சாஸ்கே சொல்லும் போது, சாரி இங்க கக்காஷி வரல, அவருக்கு பதிலாக நான் வந்திருக்கேன், டீம் கக்காஷி உன்னை திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாரு யாமட்டோ. டீம் கக்காஷியா அப்படின்ட்டு சாஸ்கே அப்படியே சாயை பார்ப்பான். சாய் அவனோட ஜுவாட் எடுக்கும். சாய் எனக்கு தெரியும்னு சக்குரா கத்துவா. அப்படின்னா அவன் தான் என்னோட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா, அப்படின்னா இன்னொரு வீக்கானவனும் டீம்ல இருக்கான் அப்படின்ட்டு அவன் எனக்கும் நருட்டோவுக்குமான அந்த பிணைப்பை பாதுகாக்க போறானாமா அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், சாய் உன்னோட மிஷன் சாஸ்கேவை கொல்றதுன்னு நினைச்சேன், என்னோட சீக்ரெட் மிஷன் சாஸ்கேவை கொல்றது தான், நான் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டேன், எனக்கு என்ன தேவைங்கிறத இதுக்கு மேல நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு, நருட்டோ நீ தான் அதை எனக்கு ஞாபகப்படுத்தின அந்த பழைய எமோஷன்ஸை, அது எனக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு அப்படின்ட்டு, சாஸ்கே உன்னை பத்திலாம் எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது, ஆனா நருட்டோவும் சக்குராவும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை காப்பாத்த
காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தாங்க, அவங்க உயிரை கொடுக்கறதுக்கும் கூட. அவங்க உன் கூட இருக்க அந்த பிணைப்பை கட்டாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பாண்டை காப்பாத்துறதுக்காக அவங்க எது செய்யறதுக்குமே தயாரா இருந்தாங்க. அதை அவ்வளோ கிளியரா என்னாலும் கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ சாஸ்கே அதை கண்டிப்பா புரிஞ்சாகணும் அப்படின்னு சாய் கத்தவும், ஆமா அது எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்காக தான்டா அது வேணான்னு சொல்லி கட் பண்ணதே அப்படின்னு கத்துவான் சாஸ்கே. நருட்டோவையும் சக்குராவையும் பாக்குறக்கே அவ்வளோ பாவமா இருக்கும். இந்த பாயிண்ட்ல இட்டாச்சியை வந்து என்னடா மொத்த கிளானையுமே கொண்டு வச்சிருக்கியடான்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போயிருப்பான் சாஸ்கே. இட்டாச்சி வயிற்றுலயே பஞ்ச் பண்ணிருப்பான். அவனோட அப்பா அம்மாவோட சடலங்களை கண்ணெதிர பார்த்து பயப்பட்டிருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவை பிடிக்கிறதுக்காக இட்டாச்சியும் கீசமையும் வந்தப்ப சாஸ்கே அது அவனுக்கு கிடைச்ச வாய்ப்புன்ட்டு சண்டை போடுறதுக்கு போயிருப்பான். ஆனா சாஸ்கேனால இட்டாச்சி மேல ஒரு அடி கூட வச்சிருக்க முடியாது. வருஷங்கள் மட்டும்தான் ஓடி இருக்கு, வேற எதுவுமே மாறல அப்படின்னு சாஸ்கே செம காண்டா இருப்பான். நீ இன்னுமே வீக்கா தாண்டா இருக்க, உனக்குள்ள அதிக வெறுப்புத்தன்மை இல்ல, அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதை உன்னால கனவுலம் கூட பண்ண முடியாது அப்படின்னு இட்டாச்சி சொன்ன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பான் சாஸ்கே. இட்டாச்சி கடைசி கட்டமா சாஸ்கேவை சூக்கியோமியில போட்டிருப்பான். சும்மா கதறி இருப்பான் அந்த இடத்துல சாஸ்கே. பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே இங்க பாரு, எனக்கு வேற விதமான பிணைப்பு தான் இருக்கு, எனக்கும் எங்க அண்ணனுக்குமான அந்த வெறுப்புள்ள பிணைப்பு அப்படின்பா சாஸ்கே. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பவர் ஆஃப் உச்சிஹா அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. சக்குரா நருட்டோக்கு மற்றவங்களோட இந்த பாண்ட்ஸை பத்தி சொல்லுவா. நருட்டோவோட பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ்ல யாருமே அவனை அக்னாலேஜ் பண்ணதில்ல, அவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டது இல்ல. இருக்கா சென்சே புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுதான் நருட்டோவோட வாழ்க்கையிலேயே ரொம்பவுமே முக்கியமான ஒரு உறவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டீம் ககாஷி, அது மூலமா அவனுக்கு சில பிணைப்புகள் உருவாச்சு, அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்பா. காலங்கள் போக போக வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே நருட்டோவை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சர்க்கிள் ஆஃப் பாண்ட்ஸ்ங்கிறதே ஒருத்தருக்கு கொடுத்துக்கிற கேர் தான். அது கெட்ட நேரமா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல நேரமா இருந்தாலும் சரி. இந்த ஒரு சென்டிமெண்ட்ங்கிறது இருக்கா சென்சே கிட்ட இருந்து வந்தது. ஆனா அந்த ஒன்றை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கான உறவுகளை கிரியேட் பண்ணுங்க, நானும் தான் அப்படின்ட்டு சக்குரா டாட்டா காமிப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.